வாங்க, கம் கம். வாங்க ஆனந்தி. ஹலோ இன்ஸ்பெக்டர். சார் உட்காருங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாம என்ன, கலிவர்தன் சார் பையன் தானே நீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? தேங்க் காட். இவங்க பேர் ஆனந்தி. சரி. எனக்கு தெரிஞ்சவங்க. சில பொறுக்கி பசங்க இவங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நான் போய் காப்பாத்தலனா இவங்களை நேரம் கில் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அப்படியா? அவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு அவங்க அடையாளம் மட்டும் தான் தெரியும். பட் she knows their entire history. ஏற்கனவே இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஒன்ஸ் அகைன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஐ வாண்ட் இஸ் இவங்களுடைய பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நிச்சயமா பண்றோம் சார். முதல்ல அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. எஃப்ஐஆர் போட்டுருவோம். நானே எழுதுறேன். ஆனந்தி கொஞ்சம் அங்க வாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். உன் பேர் என்ன சொன்னீங்க? சைன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க கேட்ட கம்ப்ளைண்ட் ஒருவேளை அவங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தாகணும். ஏன்னா போனவங்க மறுபடியும் வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே? நோ ப்ராப்ளம் சார், நான் பாத்துக்கிறேன். ஃபைன். ஓகே ஆனந்தி, நான் கொஞ்சம் கிளம்பணும். எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பட்டுமா? கிளம்ப போறீங்களா? வேலை இருக்கு. போலீஸ் இருக்காங்களே, அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. நீங்க தனியா வெளியே போகாம இருந்தா சரி. பாதுகாப்பு இல்லாம தனியா வெளியே போகவே கூடாது. ஓகே? அண்டர்ஸ்டாண்ட்? வரேன். டோன்ட் பி அஃப்ரேட். போலீஸ் இருக்காங்க. சார் பார்த்து பாரு. என்ன சார்? பாத்துக்கிறேன் சார். ஓகே. பாவம் ஒரு லேடியை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் டிபார்ட்மெண்ட் நன்றி சொல்லணும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஓகே ஆனந்தி, ஃபைன். ஓகே சார். அப்படி உட்காருங்கம்மா, எஃப்ஐஆர் போட்டு ஒரு காப்பி தரேன். ஏமா, டீ காஃபி ஏதாவது இருக்கா? அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. சரிங்க சார். ஓ, இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க. சார், நீங்க கெஸ் பண்ணது சரிதான் சார். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு திரு தம்பி இங்க தான் வந்திருந்தாரு சார். அப்படியா? 1 மினிட் சார். நீங்க கெஸ் பண்ணது ரொம்ப கரெக்ட். தம்பி ஆனந்தியை கூட்டிட்டு அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்காரு. அந்த ரஞ்சித் நடந்ததை சொன்னதுமே ஸ்டேஷன் அலர்ட் பண்ணது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? போன ஸ்பீக்கர்ல போடு. எஸ் சார். தம்பி என்ன சொன்னாரு, நீங்க என்ன பண்ணீங்க? தம்பி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காரு, வாங்கி வச்சிருக்க. சரி, முதல்ல தம்பிய அங்கேருந்து அனுப்பிச்சிருங்க. இனி அந்த பொண்ணு கூட அவர் இருக்கவே கூடாது. அதுக்கு அவசியமே இல்ல சார், தம்பி கிளம்பிட்டாப்ல. சரி, இனிமே அந்த பொண்ணு உயிரோடு இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. சார், ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணை பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. அதிகபட்சமா அவமானம் தாங்காம ஸ்டேஷன்ல தூக்கு போட்டு தொங்கிருச்சுன்னு வேணா செட் பண்ணலாம் சார். பட் அதனால எனக்கு தான் பாதிப்பு சார். இப்பதான் தம்பி பாதுகாப்பு கையில இல்ல. அந்த பொண்ணுகிட்ட எஃப்ஐஆர் போட்டோம், தகவல் சொல்றோம்னு அனுப்பிடுறேன். எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிடுறேன். அந்த ஏரியா பக்கம் உங்க ஆளுங்களை அனுப்பி அவளை முடிச்சிடுங்க. டக்குன்னு நிமிந்து பாத்துறாத. நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. அங்க இன்ஸ்பெக்டர் போன்ல பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கிறது உன் எதிரிகிட்ட.
நிஜமாவா? ஆமாம்மா, யார் கூடன்னு தெரியல. ஆனா உன்னை தீர்த்து கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, ஓடிடு. இப்போ வா. எப்படி? எத்தனை பேர் இருக்காங்களே? வாசல்ல டியூட்டில யாருமே இல்ல. நீ வேகமா ஓடினா யாரும் பிடிக்க முடியாது. சீக்கிரம் ஓடிடு. எந்த பக்கம்? எப்படி? என்னை பிடிச்சு தள்ளி விட்டு அப்படியே தெரு பக்கமா ஓடு. எந்த பக்கமா இருந்தா என்ன? ஸ்டேஷனை விட்டு ஓடினாலே உனக்கு பாதுகாப்பு தான். சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்றேன்ல. சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். ஆ, அம்மா அம்மா நில்லுமா, ஏமா ஓடுற? என்னையா சார் அந்த பொண்ணு ஓடுது சார். விடியா போகட்டும். அந்த பொண்ணு ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு தானே. அது ஓடினா என்ன, நடந்தா உனக்கு என்ன? கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் பாதுகாப்பு வேணா அதான் இங்க வரணும். அதனால நாம ஒன்றும் போக தேவையில்ல. தேவைப்பட்டா அதுவா வரட்டும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. ஓகே சார். போடா, போங்க. விட்டுறாதீங்க. ஏய், என்ன அவ்வளவு சீக்கிரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பஞ்சம் வச்சு எவ்வளவு காலம் காத்துட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு போன மட்டும் தப்பிச்சிருவியா? இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு. நீ தனி பொம்பளை, எனக்கு பின்னாடி. Sit down. Come on, உட்காருங்க. Shall we? இன்ஸ்பெக்டர், சார், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. ஷட் அப். இவங்க எப்படி அந்த கேங் கிட்ட மாட்டினாங்க? சார், நாங்க எதுவும் பண்ணல சார். இனஃப். நடந்ததெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஏதோ பெரிய இடம் சொன்னாங்கன்னு ஸ்டேஷன்ல வச்சு இவங்களை க்ளோஸ் பண்ண பாத்திருக்கீங்களா? போலீஸ் வேலை என்னன்னு தெரியுமா? இந்த யூனிஃபார்ம் வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? இதுக்காக உயிரை கொடுத்த எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த யூனிஃபார்ம் போட்டு எப்படி உங்களால இந்த வேலையை செய்ய முடியுது? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சார், நாங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான். நோ, இதுக்கு மேல உங்க நம்பளத்துல அவனும் முட்டாள் கிடையாது. Am I a fool? எங்க இந்த கம்ப்ளைண்ட்? உங்க கையில இது இருந்தாலும் கிழிச்சு தானே போட போறீங்க. இதை கிழிச்சு போட்டுறேன், நானே கிழிச்சு போட்டுறேன். இவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கு தெரியும். உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. You will pay for this. வாங்க.